وسلم على حبيبك خير الخلق كلهم உன்னால ஆனதெல்லாம் நீ எடுத்த கோலமது உன்னை அன்றி வருளதோ யா ஹய்யூ யா கய்யூமே மௌலா யா ஸல்லி வஸல்லிம் மன் அபதா அலா ஹபீபிக கைரில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅஸ்வாஜிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எண்ணற்ற படைப்புகளையும் படைத்து வைத்திருக்கின்றான். அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கைகளை எவராலும் மட்டிட முடியாது. அந்த படைப்புகளில் உயிருள்ளவற்றையும் உயிர் இல்லாதவற்றையும், அதாவது வெளிப்படையில் வெளிப்பார்வையில் உயிருள்ளவற்றையும் உயிரில்லாதவற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறான். உயிர் உள்ளவற்றில் மனிதனையும் மனிதன் அல்லாத ஏனைய உயிரினங்களையும் படைத்து வைத்திருக்கிறான். இப்படி எண்ணற்ற படைப்புகளை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை தவிர மற்ற படைப்புகளை பற்றி சொல்லும் போது குர்ஆனிலே பின்வருமாறு சொல்லுகிறான்: யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இன்னும் ஒரு ஆயத்திலே வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி என்று சொல்லுகிறான். அதாவது யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹுவை துதிக்கின்றன, அல்லாஹுவை புகழ்கின்றன என்று சொல்லுகிறான். மற்ற ஆயத்திலே வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவாயினும் அது அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறான். மனிதனை மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை துதியுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள் என்று மனிதனுக்கு மட்டும் சொல்லுகிறான். மற்ற எல்லா படைப்புகளையும் அவை அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றன, வணங்கிக் கொண்டிருக்கின்றன, புகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிறான். அப்படியானால் நாம் மனிதன் மற்ற சிருஷ்டிகளை விட மோசமானவனை போல் தெரிகிறது. மோசமானவன் தான் இந்த மனிதன். மற்ற சிருஷ்டிகளை விட மோசமானவன் தான். காரணம், உலகத்தில் உள்ள அனைத்தும் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மனிதன் சில நேரம் புகழுகிறான், சில நேரம் புகழாமல் இருக்கிறான். சில நேரம் துதிக்கிறான், சில நேரம் துதிக்காமல் இருக்கிறான். ஆனால் மனிதன் அல்லாத எந்த ஒரு வஸ்துவை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரியே, அது 24 மணி நேரமும் ஒரு வினாடியும் தவறவிடாமல்
24 மணி நேரமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுது. நாம் கழிக்கக்கூடிய மலம் தஸ்பீஹ் செய்யுதா? பீ, அது பீயலவா? அது தஸ்பீஹ் செய்யுமா? அது செய்கிறது. நாம் கழிக்கின்ற சலம் மூத்திரம் தஸ்பீஹ் செய்கிறதா? செய்கிறது. அதற்கு என்ன ஆதாரம்? இப்போது நான் சொன்ன குர்ஆன் ஆயத்து தான் ஆதாரம். அதை விட ஆதாரம் எங்கும் இல்லை. எங்களுக்கு ஒரு தத்துவத்துக்கு ஆதாரம் அல் குர்ஆன் தான். அதுதான் சொல்லுகிறது, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும். பீயங்கரிக்கு பூமியில் இருக்கா இல்லையா? மூத்திரமங்கரிக்கு பூமியிலானே இருக்கி. அப்படியானால் பீ மூத்திரம் உள்பட அனைத்து சிருஷ்டிகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. நான் ஒரு கதை முதல்லையும் சொல்லியிருக்கேன், இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பாணந்துறையிலேயோ எங்கேயோ ஒரு ஊருக்கு நான் போயிருந்த நேரத்தில் ஒரு தப்லீக் ஜமாத்துக்கார மனிதன் சலகூடத்திலே, இஸ்திஞ்சா சலகூடத்திலே நின்று கொண்டு டேலா என்று சொல்லக்கூடிய கட்டிக்கல் பிடிப்பதற்காக பாவிக்கக்கூடிய ஒரு கல்லை பெட்டியிலிருந்து எடுத்து சுவரிலே தட்டுகிறார். அந்த கல்லை தட்டிவிட்டு சலம் கழிப்பதற்காக சென்று சலம் கழித்துவிட்டு அந்த கல்லால் கட்டிக்கல் பிடித்துக் கொண்டு வருகிறார். இவருடைய வேலையெல்லாம் முடிந்த பிறகு நான் இவரை கூப்பிட்டு, கட்டிக்கல் பிடிக்கின்றது நல்ல காரியம்தான், சலத்தை துப்புரவு செய்வதற்கு கட்டிக்கல் பிடித்துவிட்டு அதை கழுவுவது நல்ல காரியம்தான். ஆனால் நீங்கள் அந்த கல்லை எடுத்து சுவரிலே தட்டிவிட்டுத்தானே கொண்டு போனீர்கள், ஏன் தட்டினீர்கள் என்று கேட்டேன் அந்த தப்லீக் ஜமாத்துக்காரரிடத்திலே. அவர் நல்லொரு தத்துவம் சொன்னார். அதாவது உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நல்ல தத்துவம் தானே இப்ப நான் சொன்ன குர்ஆனுடைய தத்துவம். உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த கல்லும் அவனை தஸ்பீஹ் செய்யத்தானே செய்யும். தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த கல்லை ஜக்கரிலே கொண்டு போய் வைக்கலாமா? ஆணுடம்பிலே கொண்டு போய் வைக்கலாமா? இந்த மூத்திரத்திலே படச் செய்யலாமா? அதற்காக நான் தட்டினேன். தட்டினால் என்ன? தட்டினால் அது தஸ்பீஹ் செய்வதை நிறுத்திவிடும். அதற்கு பிறகு நாங்கள் பாவிக்கலாம். அப்ப குற்றம் வராது என்று ஒரு தத்துவம் சொன்னார். நான் திருப்பி அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் சொல்லுகின்ற தத்துவம் சரியானதுதான். குர்ஆனுடைய தத்துவத்தின்படி இந்த கல்லு மட்டுமல்ல, உங்களுடைய தக்கரும் தஸ்பீஹ் செய்கிறது. அந்த தக்கரில் இருந்து வெளிவருகின்ற சலம் மூத்திரமும் தஸ்பீஹ் செய்கிறது. அப்படித்தானே குர்ஆன் சொல்லுகிறது, சகல வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது என்று. அப்படியானால் நீங்கள் தட்டியது பிழை. ஆனால் ஒன்றுக்காக நீங்கள் தட்டலாம். எப்படி? தக்கரிலே ஒரு கல்லை வைக்கின்ற நேரத்தில் அந்த கல்லிலே சில நேரம் பூச்சி புழுக்கள் இருக்கலாம் என்பதற்காக அந்த கல்லை சுவரில் தட்டி புழுக்கள் இருந்தால் அதை விழச் செய்து விட்டு நீங்கள் பாவிக்கலாம். அதற்காகத்தான் தட்ட வேண்டுமே தவிர நீங்கள் தட்டுவதால் அது தஸ்பீஹை நிறுத்தப் போவதில்லை. உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளும் தஸ்பீஹ் செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 3 சஹாபாக்களுடன் ஒரு இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே சிறு சிறு கற்களும் கிடந்தன.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த கற்களில் ஒவ்வொன்றாக 7 கற்களை பொறுக்கி எடுத்து தங்களுடைய கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த 7 கற்களும் தஸ்பீஹ் செய்தன. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காதால் கேட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. இந்த கற்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதினால் தான் தஸ்பீஹ் செய்கின்றனவோ, எங்களுடைய கைக்கு வந்தால் செய்யுமா என்ற சந்தேகம் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே அந்த கற்களை எனக்கு தாருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களின் கையிலும் அந்த கற்கள் தஸ்பீஹ் செய்கின்றன. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதை அவர்களிடமிருந்து பெற்று தங்களுடைய கையிலே வைத்துக் கொண்டார்கள். அப்பொழுதும் அது அவை தஸ்பீஹ் செய்தன. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கையிலே எடுத்தார்கள், அப்போதும் தஸ்பீஹ் செய்தன. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு அது கேட்காது. வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அது அடுத்தா போல சொல்றான், வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வஸ்துவும் தஸ்பீஹ் செய்து, வலாக்கின் லா தஃகஹூன தஸ்பீஹஹும், ஆனால் அவைகளுடைய தஸ்பீஹை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஏன் விளங்க மாட்டீர்கள்? விளங்காம போனதுக்கு காரணம், அது வேற பாஷையில தஸ்பீஹ் செய்தோ. வேற பாஷைண்டா அரபால செய்தா அரபு தெரிஞ்சவை இருக்கான் விளங்கிக்குவான், பாரசீகத்தில் செய்தா பாரசீகம் தெரிஞ்சவை இருக்கான் விளங்கிக்குவான், ஹிந்தியில செய்திச்சண்டா ஹிந்தி தெரிஞ்சவை இருக்கான் விளங்கிக்குவான். அப்படியானால் அது என்ன பாஷையிலே தஸ்பீஹ் செய்கிறது? அந்த தஸ்பீஹை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்றால் அது என்ன பாஷையில் செய்தாலும் நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். காரணம், அவ்வளவு வேகமான தஸ்பீஹ். உங்களை போல சுப்ஹானல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய தஸ்பீஹ் அல்ல. அதை செய்கின்ற தஸ்பீஹ் இடி முழக்கம் ஏற்படுமே, வானத்திலிருந்து மழை காலத்திலே பெரிய இடி முழக்கம் ஏற்படுமே, அதை விட வேகமான சப்தத்திலே சகல சிருஷ்டிகளும் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் உங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கிறது. தத்துவம் என்ன தெரியுமா? மிகவும் குறைந்த சப்தத்தையும் இந்த மனிதனுடைய செவிப்புலன் கேட்காது. மிக குறைந்த சத்தம், ஒரு எறும்பு ஊர்ந்து போகிறது, அதற்கு பக்கத்திலே எங்களுடைய காதை கொண்டு போய் வைத்தாலும் அது ஊர்ந்து செல்லும் சப்தம் எங்களுக்கு கேட்காது. ஏன்? மிகவும் குறைந்த சத்தம் செவிப்புலன் பிடிக்காது. மிக குறைந்த சத்தத்தை செவிப்புலன் பிடிக்காது, அதனால் கேட்காது. மிக கூடிய சப்தத்தையும் செவிப்புலன் பிடிக்காது, அதுவும் கேட்காது. இது வானம் முழங்கிறது கேட்குதே, அதுக்கு நடுத்தரமான சத்தம் தான். ஆக கூடுதலான சப்தம் என்றால் அதை செவிப்புலன் பிடிக்காது. செவிப்புலன் எதை பிடிக்கும்? காதுக்கு எது கேட்கும்? மிக குறைந்த சத்தமும் கேட்காது, மிக கூடிய சப்தமும் கேட்காது. நடுத்தரமான சப்தத்தை மட்டும்தான் காது கேட்கும். எனவே இந்த சிருஷ்டிகள், உதாரணமாக இந்த தலையில இருக்கிற தொப்பி ஒரு சிருஷ்டி, இது தஸ்பீஹ் செய்கிறது. உங்களுடைய தலைகளில் இருக்கின்ற தொப்பிகளும் தஸ்பீஹ் செய்கின்றன. நீங்கள் அணிந்திருக்கின்ற ஷர்ட் தஸ்பீஹ் செய்கிறது. நீங்கள் உடுத்திருக்கின்ற சாரம் தஸ்பீஹ் செய்கிறது. நீங்கள் அணிகின்ற பாதரட்சை தஸ்பீஹ் செய்கின்றது. ஆனால் இதை செய்கின்ற தஸ்பீஹ் மிக வேகமான சப்தமுடையதாக, கடுமையான சப்தமுடையதாக இருப்பதினால் எங்களுடைய காதுக்கு செவிப்புலனுக்கு கேட்காமல் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான்,
உலகத்தில் உள்ளவை அனைத்தும் தஸ்பீஹ் செய்கின்றன. ஆனால் அதை நீங்கள் கேட்காமல் இருக்கிறீர்கள். கேட்காமல் இருப்பதற்கு காரணம் பாஷ தெரியாது என்பது கருத்தல்ல. அதனுடைய அதிவேகமான சப்தத்திலே அது தஸ்பீஹ் செய்கின்ற காரணத்தினால் கேட்க முடியாமல் இருக்கிறது. இன்றைய விஞ்ஞானிகள் இந்த உண்மையை ஓரளவு கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றார்கள். சொல்லுகிறார்கள், சில பூக்கண்டுகள் இருக்கின்றன. நம்ம வீட்டுகளிலே வாசல்லே பூக்கண்டுகள் நாங்கள் நட்டி இருக்கிறோம். இந்த பூக்கண்டுகளில் இருக்கின்ற பூ மொட்டு பூவாகுவதற்கு முன்னால் மொட்டாக இருக்கின்றதே, இந்த மொட்டு பூவாக விரிகின்ற ஓசை மனிதனுடைய காதுக்கு கேட்காதாம். காரணம், அவ்வளவு பயங்கர சப்தத்திலே அந்த பூ விரிகிறது. விஞ்ஞானிகள், நவீன விஞ்ஞானம் முன்னேறி வரக்கூடிய காலத்தில் அந்த பூ விரிகின்ற ஓசையை கூட கெசட் பண்ணுவார்கள். கெசட் கூட தாங்காது அதனுடைய ஓசையை, அதனுடைய ஒலியை அந்த கெசட் கூட தாங்காது. அப்படியான பயங்கர சப்தத்திலே அந்த பூ விரிகிறது. என்ன தஸ்பீஹுடைய இன்பம், அவை செய்கின்ற அந்த தஸ்பீஹுடைய இன்பம் அவைகளுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் அவை அப்படியாக செய்கின்றது. எனவே உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துவும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இரவு அல்லாஹ்விடத்திலே சொன்னார்களாம், இறைவா, இந்த உலகத்தில் எவரும் புகழாத ஒரு வகையில் நான் உன்னை புகழ வேண்டும். எவருமே தஸ்பீஹ் செய்யாத அமைப்பில் உன்னை நான் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களாம். அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் இருந்த ஒரு தவளை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறது. அந்த தவளை பேசுகிறது, நபியுல்லாஹி தாவூதே, தாவூத் நபியே, நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள், உலகத்தில் எவரும் புகழாத ஒரு புகழை கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று. நீங்க இப்பதான் நான் புகழ போறீங்க. இவ்வளவு நாள் நீங்க என்ன செஞ்ச? எனக்கு வயசு எத்தனை தெரியுமா என்று கேட்டது. உந்த வயசு எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். எனக்கு 70 வயது. அந்த தவளை சொல்லுகிறது, எனக்கு 70 வயது. இந்த 70 ஆண்டுகளும் இந்த 70 வயதிலும் ஒரு வினாடி கூட அல்லாஹ்வின் தஸ்பீஹ் என்று என்னுடைய நாவு காய்ந்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தஸ்பீஹிலேயே என்னுடைய நாவு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன பிரமாதமாக சொல்லுகின்றீர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே என்று கேட்கிறது. என்ன விளங்குகிறது? தவளை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் ஒரு வழியால் போய்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு மையவாடி வருகிறது. அந்த மையவாடியில் 2 கபர்கள் இருக்கின்றன. 2 நபர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை அடைந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ கேட்பது போல, காது கொடுத்து கேட்பது போல, எதையோ கேட்பது போல அங்கு கேட்டுக்கொண்டு நிற்கின்றார்கள். சஹாபாக்கள் பின்னாலே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்தின் பின் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த 2 கபரில் இருக்கின்றவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனவே சஹாபாக்களே, இவ்விருவருடைய வேதனையையும் இப்போது நாம் குறைக்க வேண்டும். அதற்காக பச்சை ஈச்சமட்டை ஒன்று எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈச்சமட்டை, பச்சையான மட்டை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஈத்தமட்டை, ஒரு பச்சையான ஈத்தமட்டையை கொண்டு போய் கொடுத்தார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷக்கஹு ஷிக்கைன்,
அதை இரண்டாக பிளந்து ஒன்றை ஒரு கபரில் நட்டினார்கள், மற்றதை மற்ற கபரில் நட்டிவிட்டு சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இன்னஹுமா, இந்த இரண்டு கபரில் இருப்பவர்களுக்கும் வேதனை குறைக்கப்படும், மாலம் எய்பசா, இந்த இரண்டு மட்டைகளும் காயும் வரை. இப்போது பச்சையாகத்தானே இருக்கின்றன, இவை இரண்டும் காயும் வரை இந்த கபரில் இருக்கும் இருவருக்கும் வேதனை குறைக்கப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது என்ன? ரெண்டு பேரும் கபருள்ள இருக்கிறான், விளக்கமும் சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் கான யம்ஷி பின் நமீமா, கோள் சொல்றதுதான் அவருடைய வியாபாரம், கோள் சொல்லி திரிகிறது, மூட்டி திரிகிறது தான் அவருடைய வியாபாரம். அதனால் அவர் வேதனை செய்யப்படுகிறார். மற்றவர் சலம் கழித்துவிட்டு கழுவ மாட்டார், அல்லது கழுவினாலும் ஒழுங்காக கழுவ மாட்டார், அதனால் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. இது ரெண்டும் பாவமான செயல். கோள் சொல்றதும் பாவமான செயல். எந்த அளவுக்கு கோள் சிலரிடத்தில் பரவி விட்டதென்றால் அவர்களுடைய இயற்கை சுபாவமாகவே போய்விட்டது. ஒரு செய்தி கிடைச்சிச்சென்றா ஒருவனை பற்றி எப்படியாவது மற்றவனிடத்தில் அதை சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு சுபாவம் மனிதனிடத்திலே இயற்கையாக வந்து கொண்டிருக்கிறது. இது மனிதனிடத்திலே அழிய வேண்டும், ஒழிய வேண்டும். இரண்டாவது, சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அது ஹராம். துப்புரவு செய்வதாயிருந்தாலும் அதை சரியாக துப்புரவு செய்ய வேண்டும். அவசரமாக போய் சலங்கழித்து விட்டு அவசரமாக வந்துவிடக்கூடாது. ஃபிக்ஹ் சட்டத்திலே பெண்களுக்கென்று ஒரு சட்டமும் ஆண்களுக்கு என்று ஒரு சட்டமும் இருக்கிறது. எத்தனையோ மக்கள், தொழக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம், சலகூடத்துக்குள் செல்கிறார்கள், மளமளண்டு சலம் கழிக்கிறார்கள், கழுவி விட்டு எழும்பி வருகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த நீர், அதாவது சலம் தங்கி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து இவருடைய சாரனிலே பட்டுவிடும். அதோடு இவர் தொழுதால் தொழுகை கூடாமல் போய்விடும். அதற்காக ஃபிக்ஹ் சட்டத்திலே சொல்லுகிறார்கள், நீ சலம் கழித்து முடிந்து போயிட்டா உடனே கழுகாதே, உன்னுடைய தக்கரை ஆணுடம்பை 3 தரம் உருவி விடு. ஒரு தரம் உருவி விடு. நீர்கள் தேங்கி நின்றால் அது வரும், வரவில்லையா இன்னும் ஒரு முறை நீ உருவி விடு. அப்போதும் வராவிட்டால் இன்னும் ஒரு முறை உருவி விடு. 3 முறை உருவி விடுவதை மார்க்கத்திலே சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உருவி ஒருவன் சலம் துப்புரவு செய்தால் தான் சரியான துப்புரவாக ஆகும். பெண்களுக்கு அது சட்டம் வேற. பெண்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அடிவயிற்றை கையால் பிடித்து தேங்காய் புளிவது போல் அந்த அடிவயிற்றை பிடித்து பிழிய வேண்டும். அப்படி பிழிகின்ற நேரத்தில் தேங்கி நிற்கக்கூடிய சலம் வெளிவந்துவிடும், துப்புரவாகிவிடும் என்று சட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை கவனிக்காம ஆண்களும் தான் பெண்களும் தான் அவங்க சலங்கழித்து உடனே கழுவிட்டு வந்தாங்க என்ற சலம் என்ன செய்யும்? உள்ளுக்கு இருந்து எழும்பிட்டு போக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வரும். தொழுகையும் கூடாது, உடுப்பும் நஜிஸாக போய்விடும். இப்படியான அமைப்பில் துப்புரவு செய்தவர் அல்லது சலம் கழித்து விட்டு துப்புரவு செய்யாதவர் ஒரு கபரில் வேதனைப்படுறாரு, மற்றவர் மற்ற கபரில் வேதனைப்படுறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பச்சை ஈத்த மட்டையை அதிலே நட்டிவிட்டு இவ்விரண்டும் காயும் வரை அவ்விருவருக்கும் வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்களே, அது என்ன தெரியுமா? இவ்விரண்டும் தஸ்பீஹி செய்கிறது. அதிலே நட்டப்பட்ட அந்த மட்டைகள் இரண்டும் தஸ்பீஹ் செய்கின்றன. இந்த தஸ்பீஹுடைய நன்மை நட்டியவருக்கு இல்லை,
கபரிலே இருக்கின்றவனுக்கு போய் சேருகிறது. நன்மை அவனுக்கு போய் சேரும் போது வேதனை குறைக்கப்படுகிறது. காஞ்சா தஸ்பீஹ் செய்யாதா? காஞ்சாலும் தஸ்பீஹ் செய்யும் குர்ஆனுடைய ஆணைப்படி. ஏன்? உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது என்ற ஆயத்தின்படி காய்ந்த வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது, பச்சையான வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது. ஆனால் பச்சையான வஸ்து செய்கிற தஸ்பீஹ் சக்தி கூடினது, காஞ்ச வஸ்து செய்கிற தஸ்பீஹ் சக்தி குறைந்தது. ஆனால் இரண்டுமே தஸ்பீஹ் செய்கின்றன. ஒரு வஸ்து பச்சையாக இருக்கும் போது பூரண தஸ்பீஹ் உண்டு, அது காய்ந்து போகின்ற நேரத்தில் குறைவான தஸ்பீஹ் உண்டு, பொதுவாக தஸ்பீஹ் உண்டு. ஆகையினால் இவை தஸ்பீஹ் செய்யும் போது அந்த கபருடையவனுக்கு வேதனை குறைக்கப்படுகிறது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதிலிருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? ஈச்சமட்டை, நம்ம ஊர்ல ஈச்சமட்டை இல்லையா, தென்னமட்டை அல்லது மற்ற எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஈச்சமட்டை செய்கிற தஸ்பீஹினால் கபரில் உள்ளவனுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றால், ஒரு ஈச்சமட்டையினுடைய தஸ்பீஹின் நன்மை கபரில் இருக்கின்றவனுக்கு போய் சேருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினால் அது அந்த கபரில் இருக்கிறவனுக்கு சேருமா சேராதா? தாராளமாக சேரும். ஈச்சமட்டையுடைய தஸ்பீஹ் கபருள் உள்ளவனுக்கு போய் சேருகிறது, அதனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றால், மௌத்தானவர்களுக்கு இருட்டு கத்தம், 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 30ஆம் கத்தம், 40ஆம் கத்தம், வருடக்கத்தம் என்று நாங்கள் குர்ஆனை ஓதி இதனுடைய நன்மையை இன்னாருக்கு சேர்த்து வை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அந்த நன்மை சேருமா சேராதா? சேரும். ஆகையினால இந்த ஹதீஸ், இது சஹீஹான ஹதீஸ், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. நாங்கள் குர்ஆனை மௌத்தானவர்களுக்காக குர்ஆனை ஓதினால் அதனுடைய சவாபு அங்க போய் சேருகிறது. யாராவது உங்களுடைய சொன்னா, என்னடா செத்தவனுக்கு கத்தம், செத்தவனுக்கு பாத்தியா, ஏண்டா ஓதுறீங்கன்னு கேட்டா நீங்க திருப்பி அவங்கள்ட்ட கேளுங்க, புகாரில இப்படி ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லவா. ஈச்சமட்டையை நட்டிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்விரண்டும் காயும் வரை அந்த 2 பேருக்கும் வேதனை குறைக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. எதனால் குறைக்கப்படுகிறது? இது 2ம் செய்கின்ற தஸ்பீஹ் அந்த மையத்துக்கு போய் சேருகிறது என்ற காரணத்தினால். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் தஸ்பீஹ் செய்யுது. மனிதன் என்னத்துக்கு தஸ்பீஹ் செய்யணும்? மனிதன் என்று சொல்றது யாரு? உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள சகல உறுப்புகளும் சேர்ந்தவர் தான் மனிதன். அப்ப குர்ஆனுடைய ஆயத்தின்படி, அல்லாஹ்வினுடைய கூற்றின்படி ஒவ்வொரு வஸ்துவும் தஸ்பீஹ் செய்கிறது என்றதும் படி, கை தஸ்பீஹ் செய்கிறது, கால் தஸ்பீஹ் செய்கிறது, முடி தஸ்பீஹ் செய்கிறது, தலை தஸ்பீஹ் செய்கிறது, மூக்கு தஸ்பீஹ் செய்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு வெளிரங்க உறுப்புகளும், ஈரல், குடல், மாங்கா, பித்து போன்ற மறைவான உறுப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. மனிதன் என்னதுக்கு செய்யணும்? மனிதன் என்பவன் இவையெல்லாம் சேர்ந்தவன் தானே மனிதன். குர்ஆன் ஆயத்தின்படி எல்லாமே தஸ்பீஹ் செய்து என்றால் மனிதனுடைய சகல உறுப்புகளும் தஸ்பீஹ் செய்துதான் இருக்கு எந்த நேரமும். மனிதன் என்னத்துக்கு தஸ்பீஹ் செய்யணும்? இந்த மனிதனுக்கிட்ட தோஷம் ஒன்று இருக்கு, அந்த தோஷத்துக்காக அவன் தஸ்பீஹ் செய்யணும். அந்த தோஷம் மனிதன் அல்லாத எந்த ஒரு சிருஷ்டி இடத்திலும் கிடையாது. அதுதான் ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்ற உணர்வு மனிதனிடத்தில் இருக்கிறதா இல்லையா? இந்த உணர்வு உள்ளவன் நிச்சயமாக தஸ்பீஹ் செய்யுது, அதுக்கு அந்த உணர்வு இல்லை. இந்த ஷர்ட் தஸ்பீஹ் செய்யுது, அதுக்கு அந்த உணர்வு இல்லை. அதையெல்லாம்
நான் ஹக்கு நான் ஹக்கு என்றுதான் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மனிதன் மட்டும் நான் வேறு ஹக்கு வேறு, நான் வேறு அல்லாஹ் வேறு என்ற உணர்விலே இருந்து கொண்டிருக்கின்றானே. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு சொல்கிறான், நீ தஸ்பீஹ் செய், அல்லாஹ்வை மறந்து விடாதே, அல்லாஹ்வை திக்ர் செய் என்று அவனுக்கு சொல்கிறான். வேற எந்த ஒரு சிருஷ்டிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தஸ்பீஹ் செய்ய சொல்லவில்லை. அதையெல்லாம் தஸ்பீஹ் செய்கின்றன என்றுதான் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். ஆகவே நாங்க எப்படி தஸ்பீஹ் செய்யலாம்? சுப்ஹானல்லாஹ் 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 என்று தஸ்பீஹ் செய்யலாம், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழலாம், அல்லது அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை துதிக்கலாம். இந்த தொப்பி தஸ்பீஹ் செய்யறதுண்டா எப்படி செய்யுது? சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ண்டா செய்யுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தவளை இடத்திலே கேட்டார்கள், நீ 70 வருஷமாக தஸ்பீஹ் செய்யறதாக சொல்கிறாயே, நீ எப்படி தஸ்பீஹ் செய்யறா? உண்ட தஸ்பீஹ சொல்லி காட்டு பார்ப்போம். உடனே அந்த தவளை சொன்னது, யா முஸப்பஹன் பிகுல்லி லிசான் வயா மல்கூரன் பிகுல்லி மகான். இதுதான் நான் செய்கிற தஸ்பீஹ் என்று சொன்னது. நாங்க செய்கிறோம் அப்படி? நான் சென்ற வாரம் ஜும்மாவில் பேசி இருக்கிறேன், அப்படி ஒரு ஓதல் இருக்கு, நீங்க அதை ஓதி வர வேணும் என்று. யா முஸப்பஹன் பிகுல்லி லிசான், ஒவ்வொரு நாவை கொண்டும் தஸ்பீஹ் செய்யப்பட்டவனே, ஒவ்வொரு நாவை கொண்டும், மனிதனுடைய நாவு, நரியுடைய நாவு, பூனையினுடைய நாவு, காகத்தினுடைய நாவு, சகல சிருஷ்டிகளினதும் நாவை கொண்டு தஸ்பீஹ் செய்யப்பட்டவனே. வயா மல்கூரன் பிகுல்லி மகான், சகல இடங்களிலும் நினைவுபடுத்தப்பட்டவனே. இதுதான் அது செய்கிற தஸ்பீஹ் என்று சொன்னது. இன்னொன்றை விளங்கிக் கொள்ளணும், இந்த சிருஷ்டிகள் எல்லாம் செய்யக்கூடிய தஸ்பீஹ், தவளை அப்படி தஸ்பீஹ் செய்தாலும் பொதுவாக சிருஷ்டிகள் செய்கிற தஸ்பீஹ் என்ன தெரியுமா? இறைவா, நான் உனக்கு வேறானவனில்லை, நான் உனக்கு வேறானவனில்லை, நான் உனக்கு வேறானவனில்லை. இதுதான் சிருஷ்டிகள் அனைத்தும் செய்கிற தஸ்பீஹ். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதே தஸ்பீஹை நாங்களும் செய்ய வேண்டும். மற்றைய தவளையை விட மோசமானவர்களாக, நரியை விட மோசமானவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களிடத்திலே இருக்கிறதே ஒரு உணர்வு, நான் என்கிற உணர்வு. அந்த உணர்வை நீக்கி எல்லாமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இருக்கிறான். அவன்தான் இந்த படைப்புகளாகவெல்லாம் தஜல்லியாக இருக்கிறான். நான் அவனுக்கு வேறானவன் இல்லை என்ற தஸ்பீஹோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப 24 மணி நேரம் வணக்கம்தான். ஃபாரூக் மௌலவி அவர்கள் குத்பாவிலே சொன்னார்கள், அவர்களுடைய அலா ஸலவாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் நேமமாக இருப்பார்கள் என்ற அர்த்தம் என்ன? ஒரு வினாடி கூட அந்த தொழுகை விட்டு போட்டு இருக்கலாம். அதான் தாயிமூன் என்கிற அரபு சொல்லுக்கு அர்த்தம். அந்த தொழுகையின் மீது அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். அது எப்படி தொழுகிற? கல்யாணம் முடிக்கிற இல்லையா, மார்க்கெட்டுக்கு போற இல்லையா, தொழில் செய்யற இல்லையா, நண்பர்களுடைய வீட்டுக்கு போற இல்லையா, வியாபாரம் செய்யற இல்லையா, அப்படியே 24 மணி நேரம் தொழுது கொண்டிருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார்களே, அவர்கள் எப்படியானவர்கள்? வஅலா ஸலவாத்திஹிம் தாயிமூன், அவர்களுடைய தொழுகையிலே நேமமாகவே இருந்து கொண்டிருப்பார்கள், ஒரு வினாடி கூட தவறாது. அப்படி என்றா என்ன? இந்த தொழுகையா? அது அப்படி தொழையலாம். 24 மணி நேரமும் இந்த பள்ளியில தொழுகிற நாம தொழுகையை தொழுதுகிட்டு இருந்தா எப்படி தம்பி வியாபாரம் செய்யற? எப்படி உழைக்கிற? எப்படி மற்ற மற்ற தேவைகளை பார்க்கிற? அதல்ல. நீ வியாபாரம் செய்யணுமா செய், கல்யாணம் முடிக்கணுமா முடி, நண்பர்களை சந்திக்கணுமா போ, வெளிநாடு சுற்றி பார்க்கணுமா போ. மீட்டர் சுக்கானை நேர்படுத்தி கணமே சொன்னேன், சுக்கானை நேர்படுத்தி கணமே சொன்னேன். சுக்கான சரியா பிடிச்சிக்கிட்டு. அன்றைக்கு ஒரு பைத்தியாரன் சொன்னா எனக்கிட்ட, நான் திருப்பி அவன்கிட்ட கேட்டேன், நீ மஜ்னூனாடா மஜ்தூபாடான்னு அவன்கிட்ட திருப்பி கேட்டேன். தான் எனக்கு அதிசயமா போச்சு அவன் சொன்ன கதை. ஒரு பைத்தியகாரன் என்னோட காய்ச்சி தீக்கக்குள்ள அவன் சொல்றான், மௌலவி இந்த துன்யாவில் வாழ்றாளி எப்படி வாழணும் என்று தெரியுமான்னு கேட்டான்.
பைத்தியத்தில் என்னமும் சொல்ல போறான். நாங்க முன்னோட்டி எப்படிடா வாழணும் சொல்றா பாப்ப மண்டன். அவன் சொன்னான் ஒரு கதை உண்டு. என்ன சும்மா தூக்கி வாரி போட்டுச்சு. நெருப்பு கடலுக்குள் மெழுகு கப்பலில் அது எரியாமல் போக வேண்டும். எப்படி தத்துவம்? நெருப்பு கடலிலே மெழுகால செய்யப்பட்ட கப்பல்ல ஏறி அது எரியாம போய் சேரணுமாம். ஏழுமா தம்பி, நெருப்புல கொண்டு போய் மெழுக வச்சாலே உருகி போய் திரும்பலவா? அப்ப என்ன அர்த்தம்? நாம சொல்றவல்லவா, ஒரு தந்திரமான ஆக்களை, கொஞ்சம் நுணுக்கமான ஆக்களை என்ன சொல்லுவோம்? அவன் தண்ணிக்குள்ள நெருப்பு கொண்டு போறவன்டா. தண்ணிக்குள்ள நெருப்ப கொண்டு போகலாமா? கொண்டு போகலாம். ஒருத்தன் கொண்டு போறானாமண்டா அவன் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன். அதே போல இந்த துன்யாவில் வாழக்கூடிய நாங்கள் நெருப்பு கடலில் மெழுகு கப்பல்ல போறது போல போகணும். அதாவது சிராத்தல் முஸ்தகீமிலே போக வேண்டும். அங்காலையும் சாஞ்சிடப்படாது, இஞ்சாலையும் சாஞ்சிடப்படாது. ஹல்கையும் உடையலாது, ஹக்கையும் உடையலாது. கவனமா போகணும். ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஹக்கையும் உடையலாது, அல்லாஹ்வையும் உற்றையலாது, பாவியா பேய்த்திருவான். இந்த சிருஷ்டியை விட்டான் என்றால் அப்போதும் இவனால் உலகத்திலே வாழ முடியாது. சிருஷ்டிகளுடன் வாழக்கூடியவன் சிருஷ்டிகளோடு உணர்வில் அதுக்குரிய ஹக்கை கொடுத்துத்தான் வாழ வேணும். ஆகையினால்தான் சிராத்தல் முஸ்தகீம் என்பது பொறுப்பான ஒரு வழி. அதில் எல்லாரும் போய் வெற்றி பெற முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எந்த நேரமும் ஒரு எண்ணத்தில் இருந்துகிட்டோம்னா அது 24 மணித்தியாலமே இவாதத்தான். அதனால தொழப்படாண்ட அர்த்தம் இல்லை. தொழுதுக்கணும், 5 நேரமும் தொழணும், நோன்பு பிடிக்கணும், சக்காத்து கொடுக்கணும், தேவையான நன்மைகள்லாம் செய்யணும். எந்த நேரமும் நீங்க இருந்து கொள்ளணும். யாரை பார்த்தாலும் காணும் சொரூபமெல்லாம் கர்த்தன் மவுஹரன்று பேணி சூது செய்து பிளக்கும் நாள் என்னாளோ. காணும் சொரூபமெல்லாம், சொரூபம் என்றா உருவம், காணும் உருவமெல்லாம் கர்த்தன் யாரு? அல்லாஹ். கர்த்தன் மவுஹர் என்று, அல்லாஹ் வெளியாகும் இடம் என்று பேணி ஷுஹூது செய்து நீ கண்டு பிளப்பட வேண்டும் என்று சொல்வது போல எதை பார்த்தாலும் ஹக்கை பார்ப்பதாக நாங்கள் நினைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? நான் முடிச்சுக்கிறேன். இந்த அந்நிய பொம்பளைய பார்த்தா குத்தமா இல்லையா? அந்நிய பொம்பளை நம்மட கொஞ்சைய பார்க்கலாம், உமா பார்க்கலாம், ராத்தாவை பார்க்கலாம், மாமியை பார்க்கலாம், மச்சிய பார்க்கலாமா? பார்க்கலாம். அந்நிய பொம்பளைய பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹராம். பெண்களை பார்க்கின்ற விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, அல் ஊலா லக வஸானியத்து அலைக்க. முதல் பார்வை உனக்கு சாதகமானது, இரண்டாவது பார்வை உனக்கு பாதகமானது என்றார்கள். முதல் பார்வை உனக்கு சாதகமானது, இரண்டாவது பார்வை உனக்கு பாதகமானது. என்ன, நீ ஒரு பெண்ணை முதல்ல காண்றாய், கண்டுட்டாதானே அதுக்கு குத்தமா? அப்ப ரோட்ல சிறியலாமையில வந்து படும், எங்க போனாலும் இறங்கினா பிசாசிகள் வார மாதிரி பாராளுகள். அப்ப என்ன பார்க்கத்தானே வரும்? ஆசையில் இல்லை, சும்மா வந்து எதுக்குள்ள பார்க்கத்தானே வேணும். அதுக்கு குற்றமில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஊலா லக, முந்தின பார்வை உனக்கு சாதகமானது. இப்படி நிமிந்தா போய் ஒரு பொம்பளை வந்தா நீ திரும்பிட்டு போயிட்டியா, சரி கொஞ்சம் நல்லா தான் இருந்தால் இன்னொரு தரம் பார்த்துக்குவோம் என்று போட்டு நீ 2வது தரம் பார்த்தாயானால் அந்த 2வது பார்வை உனக்கு பாதகமானது. சரிடாம் அப்பா, நீ முதல்ல பார்த்ததும் பெண்ணத்தான், 2வது பார்த்ததும் பெண்ணத்தான். ஒரே பொருளை நீ பார்க்கும்போது முதலாவது சாதகமாகவும் 2வது பாதகமாகவும் பாரது எப்படி? 2 பொருளை பார்த்தால் அது கலவேற. ஒரே பொருளை பார்க்கும் போது முந்தின பார்வை சாதகம், பிந்தின பார்வை பாதகம் என்று வருவது எப்படி? முதல்ல எந்த பொருளை நாங்கள் கண்டாலும் அது ஹக்குடைய வஜூதைத்தான் பார்க்கின்றோம், அது பெண்ணை மட்டுமல்ல. எந்த பொருளை முதல்ல கண்டாலும் முதலில் எங்களுக்கு தெரிவது ஹக்குடைய வஜூத். அதற்கு பிறகுதான் இவனுக்கு இது சிருஷ்டி என்ற உணர்வு வந்து சிருஷ்டி என்ற நோக்கத்திலே பார்க்கிறான். அந்த இடத்திலே இவனுடைய பார்வை ஹராம்.
நீங்க என்ன செய்யணும்? எதையும் ஹக்கென்று பார்த்தால்தான் உங்களுடைய பார்வை ஹலால். ஹக்குக்கு வேறானது சிருஷ்டி என்று பார்த்தால் உங்களுடைய பார்வை ஹராம். நீங்கள் எதை கேட்டாலும் ஹக்குடைய ஓசையாக கேளுங்கள், அது ஹலால். சிருஷ்டியுடைய ஓசையாக கேட்டால் அது ஹராம். நீங்கள் எதை சுவைத்தாலும் ஹக்குடைய சுவையாக கருதுங்கள், சிருஷ்டியுடைய சுவை என்று கருதி. நீங்க இந்த பிரியாணி என்றா நல்ல பிரியாணி தான், என்ன டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? இவர் என்னத்தை புகழ்றாரு? சிருஷ்டிய புகழ்றார், இல்லாத ஒன்றை புகழ்கிறார். இவனை போல மடையனாரு சிருஷ்டியன் ஒன்று இருக்கிறதா? இல்லையே, ஹக்கத்தானே இருக்கிறான். இவன் அப்படி ஒன்று இருப்பதாக கற்பனை பண்ணிக்கிட்டு இவன் நினைச்சுக்கிட்டு பிரியாணி ரொம்ப சுருசியாத்தான் இருக்கின்ற ஹக்தாலாவுக்கு ரொம்ப ரோஷம் வந்துவிடும். ஆகவே 24 மணி நேரத்தையும் இபாதத்தாக ஆக்குறது எங்கட கையிலா இருக்கு. அதுக்கு இந்த அறிவு வேணும். இந்த அறிவு இல்லாதவன் 24 மணி தியாலத்தையும் இபாதத்தாக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? பள்ளிக்குள்ள வந்து தொழுகிறதா இருந்தா 10 நிமிஷம் வந்தா தொழுகைக்கு அந்த 10 நிமிஷத்தையும் இபாதத்தாக ஆக்குவாரு. அசருக்கு 10 நிமிஷம் வந்து தொழுகிறாராமண்டா அந்த 10 நிமிஷம் தான் இபாதத்து. சரி, ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் வீதம் 5 வக்து நேர தொழுகைக்கும் 50 நிமிஷம் தான் இவர் இபாதத்தில் கழிக்காரு. ஒரு மணித்தியாலமும் இல்லை. 23 மணித்தியாலமும் 10 நிமிஷமும் பாத்தில் அசத்தியத்திலே தான் இவன் கழிக்கிறான். அப்படி என்ன இவன் எப்படி முன்னேறுவான்? எனவே நாங்க என்ன செய்ய வேண்டும்? எதை பார்த்தாலும் ஹக்கென்று பார், எதை கேட்டாலும் ஹக்கென்று கேள், எதை சுவைத்தாலும் ஹக்கென்று சுவை, எதை நுகர்ந்தாலும் ஹக்கென்று நுகர்ந்துகொள். அப்படியானால் இவன் யாருடன் இருக்கிறான்? கூனு மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் இருங்கள். அல்லாஹ்வுடன் இருக்கிறதுக்கு எங்கேயாவது அவன் இருந்தா தானே போய் தேடி கீடி பிடிச்சு அவனுக்கிட்ட போய் வலது பக்கமோ இடது பக்கமோ உட்கார்ந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடன் இருங்கள் என்றால் இருப்பவற்றை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தியா? நீ யாரோட இருக்கா? அல்லாஹ்வுடன் தான் இருக்கிறாய். ஆகவே இந்த தௌஹீத் அடிப்படையில் போனால் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக் கொள்வதோடு, குர்நாகலில் இருந்து ஒரு கண் ஆபரேஷனுக்குரிய சுகமீனமான ஒரு மனிதர் வந்திருக்கிறார். உங்களால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது 5ஆம் தேதி மௌலானா பாப்பா அவர்களுடைய 100வது நினைவு தினம் வருகிறது. அதற்கு ஹதியாக்கள் கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் ஷோப் ஷாஹல் ஹமீத், பீவா கலீல் ஆகியோரிடத்தில் கொடுக்குமாறும், அவர்களை காண முடியாவிட்டால் பேரவையில் அப்துல் மஜீத் ரப்பானி அவர்களிடத்திலே ஒப்படைக்குமாறும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக சென்ற வாரம் உங்கள் மத்தியிலே இந்த பள்ளிவாயலுக்குரிய மாத சந்தாவை பற்றி நான் நினைவுபடுத்தினேன். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.